அனைவருக்கும் வணக்கம். இந்த கரூர் மாநகரில் வாருங்கள் வளருவோம் என்ற அந்த தலைப்பு உண்மையாலுமே அந்த டைட்டில் எங்குமே அது மாதிரி இருக்காது. நான் பார்த்த வகையில் வாருங்கள் வளருவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதில் அந்த தலைப்பு யார் வைக்கிறாங்கன்னா பொதுநல நோக்கத்தோடு இருக்கிறவங்க தான் வைப்பாங்க. யாருமே அறக்கட்டளைன்னு வச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பேர் ஆணிலை அண்ணன் பாலகிருஷ்ணன் ஏதோ ஒரு பேர் போட்டு சிம்பிள் மாதிரி போட்டு ஏதோ ஒரு இன்சில் மாதிரி போட்டு கூட வச்சிருக்கலாம். ஆனால் அதில் இந்த கருத்தருக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் நமசிவாயம் அவர்கள் சொன்னாருங்க, இந்த மாதிரி கரூரில் வாருங்கள் வளருவோம் என்ற ஒரு கருத்தரங்கம் மாதம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னார். வந்தீங்கன்னா ஜோதிட ஆய்வு சம்மந்தப்பட்ட அவன் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும், நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படி மாதிரி அவர் சொன்னாருங்க. அண்ணனும் ஏற்கனவே கொஞ்சம் நமது ஜோதிடத்தினுடைய தங்கமகன் உயர் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு முறை அறிமுகப்படுத்தினாருங்க. இந்த மாதிரி கரூரில் பாலகிருஷ்ண ஐயா இருக்கார், அவரோட கொஞ்சம் டைப் ஆகிக்காங்கன்னு சொன்னார். அவரும் அதிலிருந்து அண்ணன் எனக்கு ரொம்ப பழக்கம். நான் ஜோதிடத்தில் அதே மாதிரி கரூர் சுந்தரராஜ் ஐயாவுக்கிட்ட நான் படிச்சிருக்கேன். சங்கீரியில் கிளாஸ் போடுவார். நம்ம முசிறி மேகநாதன் ஐயா அவரோட கூட ஒத்துழைப்பு கொடுப்பாருங்க. அதே மாதிரி பரமத்தில் சந்திரன் அண்ணாவும் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா அண்ணன் இன்னைக்கு கூட மணிகண்டன் ஐயா அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னார். நான் அவருடைய இதை பார்த்தேன். அதே ஒரு மேடம் பாக்கியலட்சுமி அவங்களும் ஃபேஸ்புக்கில் இப்போ அடிக்கடி ஏதோ ஒன்று அந்த சனி பேச்சு பலன்கள் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. உண்மையாலும் மகிழ்ச்சி. அதே மாதிரி திருச்சியிலிருந்து ஐயா அவர் ரவிச்சந்திரன் ஐயாவா விஜயகுமார், திருச்சியிலிருந்து விஜயகுமார் ஐயாவும் அதே மாதிரி என்னை பார்த்த உடனே அன்னைக்கு நம்ம அந்த முதல் கருத்தரங்கில் எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் அதிலிருந்தே. அது மாதிரி எல்லா ஜோதிட பெருமக்களும் நம்மளோட, ஏன்னா எங்கே போனாலும் ஏதோ ஒரு பக்கம் நாம தான் ரவுண்ட் அடிப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னைக்கு கரூர்னா அடுத்து ஏதோ ஒரு கருத்தரங்கம்னா அங்கே தான் வருவோம். திருச்சினா நாம் ஏதோ ஒரு பக்கம் தான் நாம் ஐக்கியமாகி சங்கமமாகின்ற அந்த சூழ்நிலை உருவாகும். அப்படி பார்க்கும்போது அந்த கரூர்னாவே பெரும்பாலும் கரூர்னா நெரூர் சில மாதிரி இருக்கும். கரூர்னா மாதிரி 41, அது மாதிரி 4140, அது மாதிரி ஒரு நம்பர் 5 நம்பர் 47. அது இன்னொரு நம்பர் இருக்கு, அது 41, 4+1 5. கரூர்னாவே 5, கரு என்றால் 5 அப்படின்ட்டு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு எதுக்குமே பெயர் பெற்ற ஒரு மாவட்டம். அது மாதிரி எனக்கு பேச என்ன தலைப்புனா தலைப்பே இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு என்ன டைமும் இல்லை. நிறையா பேசக்கூடிய ஜோதிட குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வழிவிட்டு டைம் 4 மணின்னு ஐயா போட்டிருக்காரு, இப்போ 3:30 மணி ஆகிவிட்டது. அதனால் ஜோதிடத்தில் என்னென்னா லக்கண புள்ளின்னு நம்ம கரூர் சுந்தரராஜ் ஐயா சொன்னாருங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ லக்கண புள்ளி எந்த சாரம் வேணாலும் இருக்கலாம், எந்த சாரம். அப்போ மேச லக்கணம் எடுத்துக்கொண்டால் மேச லக்கணத்துடைய புள்ளி ஆரம்ப புள்ளி அசுவினி, அதிபதி கேது. ஸோ அந்த கேது அதனுடைய அந்த அசுவினி நட்சத்திரத்துடைய அதிபதி, வீட்டினுடைய அதிபதி செவ்வாயும் கேதும் நல்ல ஸ்தானங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த லக்கண புள்ளி உண்மையாலுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். லக்கண புள்ளி நம்ம எல்லாம் சொல்கிறோம், லக்கண புள்ளின்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரம் பெற்ற அந்த கிரக காரகத்தினுடைய அந்த வீட்டினுடைய அதிபதி. இப்போ மேச லக்கணம்னா லக்கண புள்ளி அசுனி என்றால் கேது, அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயும் கேது நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த அசுனி நல்ல விதமாக வேலை செய்யும். அதே போல லக்கண புள்ளி பரணியாக இருந்தால் அந்த சுக்கிரனும் அந்த செவ்வாயும், அந்த லக்கண புள்ளியுடைய வீட்டு அதிபதி செவ்வாயும் நல்ல ஸ்தானங்கள் இருந்தால் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று திரிகோணங்கள் அல்லது நம்ம கேந்திரங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ ராசிகளில்
இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அடுத்து வந்து அடுத்த ராசியில் வந்து கிருத்திகை வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் தொடர்கின்றது. ஆனால் நீர் ராசியில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் ஒன்று கடகத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்று புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அந்த ஆயில்யம் என்பது அதோடு அந்த நட்சத்திரம் வந்து அடங்கிவிட்டு அடுத்தது வந்து சிம்மத்தில் வந்து மகம் என்ற நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகின்றது. அப்போ இந்த கடகம், இந்த விருச்சகம், இந்த மீனம், இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு உறவு அப்படின்னா, ஒரு சண்டை வந்தால், ஒரு மனஸ்தாபம் வந்தால், இந்த ராசியில் பிறந்தவர்கள், இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மறுபடியும் சேர மாட்டார்கள். புரியுதுங்களா? அதாவது கடகம், விருச்சகம், மீனம், இந்த ஆயில்யம், அதாவது ஆயில்யம் வந்து அதோட அந்த நட்சத்திரங்கள் பாதங்கள் முடிந்து விடுகின்றது கடகத்தோட. அடுத்து வந்து மகம் வந்து சிம்மத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல கேட்டை, இந்த கேட்டையில் வந்து நட்சத்திரங்கள் வந்து நிறைவு பெறுகிறது. அந்த 4 பாதங்களும் விருச்சிகத்தில் வந்து இருக்கின்றது. அதே போல மீனத்தில், நீர் ராசியில் இருக்கக்கூடிய அந்த மீனத்தில் வந்து அந்த ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அந்த மீனத்தில் அடங்கி நிறைவடைகின்றது. அது மாதிரி இந்த கடக லக்கணம், கடக ராசி அல்லது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், இந்த புனர்பூசம், அந்த குருடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அல்லது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், அதே போல புதன் பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், அவர்கள் ஏதாவது உங்கள் குடும்பத்தில் அண்ணனா இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அல்லது அம்மாக கூட இருக்கலாம். இவர்கள் பிறந்தவர்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லு, அதாவது தவறாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் நம் குடும்பத்தில் அவர்கள் வந்து அல்லது நம்மளோடு அந்த உறவில் ஒட்ட மாட்டார்கள். செக் பண்ணி பாருங்க. நான் பார்த்த வகையில் கண்டிப்பாக இந்த 3 ராசியில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கூட ஏதாவது ஒரு சண்டை மனசா வந்துச்சுன்னா கடைசி வரையில் வந்து சேர மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நாம் என்ன பண்ணணும், இந்த ராசி லக்கணங்களில் பிறந்தவர்களை அனுசரித்து போக வேண்டும். நம்ம அம்மா பிறந்திருந்தாங்கன்னா அம்மா கிட்ட நாம் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போக வேண்டும். அப்பா பிறந்திருந்தால் கண்டிப்பாக தந்தையிடம் முரண்பாடு இல்லாமல் அனுசரித்து போக வேண்டும். இல்லைன்னா அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க. இது உறவு வேண்டாம், தாயும் மகளும் உறவு வேண்டாம், தந்தையும் மகனும் உறவு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள். அதுபோல நிறைய இன்னும் இருக்கின்றது. அதுபோல நட்சத்திரத்தில் நிறைய இந்த சூட்சமங்கள், காரகத்துவங்கள் நிறைய இருக்கின்றது. உதாரணமாக இப்போ மீன ராசியில், மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு மீன ராசியில் பிறந்த பெண்ணோ அல்லது மீன லக்கணத்தில் பிறந்த பெண்ணோ இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் என்ன செய்வார்கள், தாலி வந்து அடிக்கடி கலட்டி வைத்து விடுவார்கள். தாலி வந்து இரவில் படுத்திருக்கும் போது அது ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்று பெட்டில் கழட்டி வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு ஹேங்கர் இருந்ததுன்னா அந்த ஹேங்கரில் வந்து தாலி கழட்டி வைத்து விட்டு மறுநாள் காலையில் அணிந்து கொள்வார்கள். அப்போ அந்த ஏன் வந்து அவங்க வந்து மாதிரி வந்து தாலியை கலட்டி வைத்து விடுகிறார்கள் என்றால், அந்த மீன லக்கணத்துக்கோ மீன ராசிக்கோ 3, 8க்குரியவர் வந்து சுக்கிரன். சரிங்களா? 3 என்பது அதாவது கழுத்து, 8 என்பது மாங்கல்யம். ஸோ மாங்கல்யம் வந்து 3 என்பது சும்மா சின்ன கேப், நம்ம சிறுதூர பயணம் சொல்கிறோம், சிறிய இடைவெளி, சின்னதுன்னு சொல்கிறோம் 3ஆம் இடத்தை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரவில் மட்டும், 8ஆம் இடம் என்பது இரவு, 8 என்பது இரவு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன லக்கணத்தில் பிறந்தவர்களும் அல்லது மீன ராசியில் பிறந்த பெண்கள் அல்லது கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் அல்லது கன்னி லக்கணத்தில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக இரவு நேரத்தில் வந்து தாலியை கலட்டி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அணிந்து கொள்வார்கள். அதுதான் அவங்களுக்கு பரிகாரம். அவ்வளோதான் பரிகாரம். அது மாதிரி அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து எப்பவுமே ஒரு அரசு வேலையில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த குடும்பத்தில் உண்டு. சுவாதியில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக அரசு வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அந்த சுவாதி அந்த நின்ற கிரகம் என்ன ஆதிபத்தியமோ, இப்போ சூரியன் இருந்தாங்கன்னா தந்தை வந்து அரசு வேலையில் இருப்பாங்க, சந்திரன் இருந்தாங்கன்னா தாய் வேலையில் வந்து அரசு வேலையில் இருப்பாங்க என்று நாம் சொன்னோம்னா சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து கேட்டையில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குறைந்த ஒரு 40 வயதுக்குள் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து அதே போல சில அவமானங்கள், அதாவது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அவமானங்களை சந்தித்து விட்டுத்தான் மீண்டு எழுந்து வருவார்கள் அப்படின்ட்டு அந்த கேட்ட நட்சத்திரம் வந்து நமக்கு உணர்த்துக்கிட்டது.
சரிங்களா? ஆனால் சொல்லுவோம் கேட்டை வந்து கோட்டை கட்டுவாங்க அப்படின்னெல்லாம் நம்ம பழமொழி சொல்லுவோம். ஆனால் எப்போ கட்டுவாங்கன்னா அவங்க சில கஷ்டங்கள், அவமானங்கள், சில பிரச்சனைகளை சந்தித்து விட்டு 40 வயதிற்கு மேல் தான் வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து செல்வார்கள் அப்படின்ட்டு. அதுபோல நிறைய இருக்கின்றது. கால அவகாசங்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய திரு ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கேட்ட அத்துணை குருமார்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.